இயேசுவின் எதிர்மை சகோதர சகோதரிகளே, இந்த 5வது அதிகாரமானது நாமான் நலம் பெறக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் நாம் பார்க்கிறோம். சிரியா நாட்டை சேர்ந்த ஒரு படைத்தலைவன், அதாவது சிரியா மன்னனுக்கு மிக நெருங்கிய ஒரு பணியாளன். அவன் வழியாக பல வல்ல செயல்களை பெற்றிருந்தான் சிரியா மன்னன். ஆனால் அவனுக்கு தொழுநோய். இந்த தொழுநோய் என்ன செய்வதுன்னு தெரியாத தருணத்தில் இந்த சிரியர்கள் படையெடுத்து செல்லும் பொழுது ஒரு சிறுமியை அங்கிருந்து கடத்தி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சிறுமியின் வாயிலாக இவனுக்கு ஒரு செய்தியான சொல்லப்படுகிறது. இந்த சிறுமி அந்த தலைவீட்டை சொல்லுகிறார், இது மாதிரி நம் தலைவனுக்கு தொழுநோய் இருக்கிறது, இதோ இஸ்ரேல் நாட்டில் எங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்க போனீங்கன்னா அவர் ஒரு இறைவாக்கினர், அவர்கிட்ட போனா கண்டிப்பாக இந்த தொழுநோய் குணமடையும், அவர் குணப்படுத்துவார் என்று சொல்ல, மனைவி அந்த தலைவி கணவன்கிட்ட சொல்ல, கணவன் அந்த அரசன்கிட்ட சொல்ல, அரசன் சொல்றான், பாருங்க நான் உனக்கு 400 கிலோகிராம் வெள்ளியையும் எல்லா 6000 பொற்காசுகளையும் இதோ உனக்கு தருகிறேன், உனக்கு ஒரு கடிதத்தை கொடுக்குறேன், இஸ்ரேல் மன்னன்ட்ட கொண்டு கொடு அப்படின்னு சொல்ல, அந்த கடிதத்தை கொண்டு இஸ்ரேல் மன்னன்ட்ட கொடுக்க, இஸ்ரேல் மன்னன் நான் என்ன கடவுளா நோயை குணப்படுத்த என்று தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு, இதோ பாரு சிறிய மன்னன் போர் தொடுக்க எப்படியெல்லாம் ஐடியா பண்றான்னு சொல்ல, இதை கேள்விப்பட்டு எலிசா ஆள் அனுப்பி, ஏன் உன் ஆடையை கிழித்து கொண்டாய், என்னிடம் அனுப்பிவிடு, இஸ்ரேலினுடைய கடவுள் எப்படியாப்பட்ட வல்லவர் என்பதை அவர் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்ல, அவன் எலிசாவிடம் வந்து நிற்கிறான். எலிசா அவன்கிட்ட சொல்றார், யோர்தானில் போய் 7 முறை முழுகுப்பாங்கிறாரு. அதை கேட்ட உடனே சினமுட்டு வெளியேறான். எங்கள் ஊரில் பெரிய பெரிய ஆறுகள்லாம் இருக்கு, இதை போய் முழுக சொல்லிடணும். ஆனால் மறுபடியும் மனம் மாறி அவன் 7 முறை முழுகி அவன் நலம் அடையக்கூடிய அந்த நிகழ்வு தான் இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து வைக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஏறெடுத்து பார்ப்போம். கண்டிப்பாக இறைவனுடைய அந்த கட்டளை, இறைவனுடைய அந்த திட்டம் கரெக்டாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உடனே நடக்கும். அந்த மாற்றத்திற்கு நாம் அடிபணிய வேண்டும். அதற்காக இந்த அதிகாரத்திற்கு அந்த எண்ண ஓட்டத்தோடு செவிமடுப்போம். சிரியா மன்னனின் படைத்தலைவரான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாகி ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் ஒரு தொழுநோயாளர். சிரியா நாட்டினர் ஒரு முறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானினுடைய மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினரை சென்று பார்த்தாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றார். நாமான் தம் தலைவனிடம் சென்று இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி கூறியவற்றை அவருக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியாவின் மன்னன், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றான். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோகிராம் வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டு ஆடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நீ குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா, உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியாவின் மன்னன் ஒரு மனிதனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள அந்த தொழுநோயை குணப்படுத்த சொல் என்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவனான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் ஆடைகளையும் கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளோடும் தேர்களோடும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும், நீ தூய்மையை பெறுவாய் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை வைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணி இருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்க ஆறுகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி சென்றார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள்
அவரை அணுகி அவரிடம், என் தலைவரே, இறைவாக்கினர் இதைவிட அறியாத ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும், நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீ செய்வதற்கென்ன என்றார்கள். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கு இணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் தூய்மையுற்று சிறு பிள்ளையினுடைய உடலைப் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளுடைய அடியவனிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலின் தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்பொழுது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ அடியானுடைய அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணிவிடை புரியும் வாழும் ஆண்டவர் மேலானை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும். ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், 2 கழுதை புதிய அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்துச் செல்ல அடியானுக்கு அனுமதி தாரும். இனிமேல் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலிகளோ வேறு பலிகளோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன். ஆயினும் ஒரு காரியத்திற்காக அடியானாகிய என்னை ஆண்டவர் மன்னிப்பாராக. என் தலைவர் வழிபடுவதற்காக ரிமோன் கோவிலுக்கு சென்று என் கையில் சாய்ந்து கொண்டு வணங்குகையில் நானும் அங்கு தலைவணங்க நேரிட்டால் அடியானாகிய என்னை செயலுக்காக ஆண்டவர் மன்னிப்பாராக என்றார். அதற்கு எலிசா, அமைதியுடன் சென்று பாரும் என்றார். நாமான் அவனிடமிருந்து விடை பெற்று சற்று தூர தொலைவு போன பின் கடவுள் அடியவரான எலிசாவினுடைய பணியாளன் கேகாசி, என் தலைவர் இந்த சிரியா நாட்டு நாமானிடமிருந்து அவர் கொண்டு வந்திருப்பவற்றில் எதையும் பெறாமல் விட்டுவிட்டார். வாழும் ஆண்டவர் மேலானை, அவர் பின் ஓடி அவரிடமிருந்து எதையாவது வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டான். எனவே கேகாசி நாமான் பின்னே ஓடி வந்தான். அவன் ஓடி வருவதை நாமான் கண்டு தம் தேரிலிருந்து விரைவாய் இறங்கி அவனை எதிர்கொண்டு போய், என்ன, எல்லாம் நலமா என்று வினவினார். அவர் மறுமொழியாக, ஆம், எல்லாம் நலமே. என் தலைவர் தங்களிடம் என்னை அனுப்பி இறைவாக்கினர் குழுவினரான 2 இளைஞர் எப்ராயிம் மலைநாட்டிலிருந்து இப்பொழுதுதான் வந்துள்ளனர். அவர்களுக்கு 40 கிலோ வெள்ளியும் 2 பட்டயங்களும் கொடுத்து அனுப்பும் என்று சொன்னார் என்றான். அதற்கு நாமான், தயவு செய்து 80 கிலோகிராம் வெள்ளியை ஏற்றுக்கொள்ளுக என்று சொல்லி அவனை வற்புறுத்தி 2 பைகளில் 80 கிலோகிராம் வெள்ளி கட்டியை 2 பட்டயங்களோடு 2 பணியாளர்களிடம் கொடுக்க அவர்கள் அவற்றை அவனுக்கு முன்னே கொண்டு சென்றார்கள். கேகாசி மலையை வந்தடைந்ததும் அவர்களிடமிருந்து அவற்றை பெற்று தன் வீட்டில் வைத்து கொண்டான். பின்னர் அவர்களை அனுப்பி வைக்க அவர்களும் திரும்பி சென்றார்கள். அவன் தன் தலைவரிடம் வந்து அவர் முன் நின்றான். எலிசாவனை நோக்கி, கேகாசி, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அவன், அடியேன் எங்கும் செல்லவில்லை என்றான். அதற்கு அவர், அந்த ஆள் தேரினின்று இறங்கி உன்னை எதிர்கொண்டு வந்ததை நான் ஞானத்தால் அறிந்தேன். வெள்ளி ஆடைகள், ஒளிவத் தோப்புகள், திராட்சை தோட்டங்கள், ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் பெற்றுக்கொள்ள இதுவா சமயம்? எனவே நாமானின் தொழுநோய் உன்னையும் உன் வழித்தோன்றலையும் என்றென்றும் பிடிக்கும் என்றார். அவ்வாறே அவனுக்கு தொழுநோய் பிடிக்க அவன் உடம்பெல்லாம் வெண்பனி போலாயிற்று. அவன் அவரை விட்டு பிரிந்து சென்றான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.